கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் நம் ஆத்துமாவை காப்பார். மத்தேயு 6:13 வாசிக்கிறோம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் ஜெபிக்கும்போது தீமை நின்று அவர் நம்மை விலக்கி காப்பார். செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் தீங்கை காணாதிருக்கும்படி செய்வார். யாத்ரா 32:7 வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்பொழுது மோசே, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். 1 நாளாகமம் 4:10 வாசிக்கிறோம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆம் பிரியமானவர்களே, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். சத்துரு சிங்கம் போல் நாம் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் பீறாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், நம் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 27:5 வாசிக்கிறோம், தீங்கு நாட்களிலே அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவராயிருக்கிறார். தீங்கு நாட்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அவர் நம்மை கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எரேமியா 18:8 வாசிக்கிறோம், தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன் என்று. நாம் தீங்கை விட்டு திரும்பும்போது அவர் தீங்கு செய்யாதபடிக்கு மனம் மாறுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:14 வாசிக்கிறோம், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று. நம் இருதயத்தை நாம் கடினப்படுத்தும் போது நாம் தீங்கிலே விழுவோம். பிரசங்கி 8:5 வாசிக்கிறோம், கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கை மறியான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய கற்பனையை கை கொள்ளும்போது ஒரு தீங்கை மறியாமல் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். யோனா 3:10 வாசிக்கிறோம், நினிவே ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தீங்கு நாட்களிலே நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அப்போது அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.